நான் ஒரு தகப்பனுக்கு 3வது மகளாக பிறந்தேன். தாய் கருவில் இருக்கும் போதே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். அவருடைய நான் சின்ன வயதில் இருக்கும் போதே எனக்கு அந்த ஜபங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். சண்டே கிளாஸ்ல மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் நான் சிறந்து விளங்கினேன். அது மாத்திரம் அல்ல, வாலிப பிராயத்தில் எதையாவது இயேசுவுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற யாருமே போக முடியாத அந்த நரிக்கிறவர்கள் மத்தியில், அவங்க தொழுநோயாளிகளுக்கு மத்தியில் நான் கடந்து போய் வாலிப பிராயத்தில் அவங்களுக்கு இயேசுவை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு அப்பயே எனக்கு இந்த ஒரு வாஞ்சி உண்டு. ஏதாவது ஒரு ஊழியத்தில் நம்ம, ஏன்னா நான் இருந்த பகுதியில் இந்த மிஷனரி காரியங்களை குறித்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் பணிபுரிந்த இடம் என்னன்னு கேட்டால் ஒரு மிஷனரி இயக்கத்தில் தான் நான் பணி வச்சேன். ஸ்வீடிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு பார்வையற்றோர் பள்ளியில் ஒரு எழுத்தாளராக கிளர்க்காக நான் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு அங்கே நிறைய கர்த்தருடைய காரியத்தை அறிந்து கொள்ள கத்தோலிக்க பிள்ளையாக இருந்தாலும் அவங்களுடைய அந்த டிஎஸ்சி ஆலயத்தில் இருந்தனால அது எனக்கு அந்த வசனங்களை குறித்த ஒரு தாகம் எனக்குள்ளாக இருந்தது. நான் திருமணமாகி இங்கே வந்ததுக்கு பிற்பாடு நம்முடைய 9வது நம்ம சர்ச் காந்திபுரம் சர்ச்சிலே ஒரு அங்கத்தினராக நாங்கள் கூடியுள்ளோம். எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க. 2 பிள்ளைகள் தான். மூத்த மகள் பிஎஸ்சி எம்எஸ்சி இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. ஆனால் உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தராலே போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்கள்லையுமே எனக்கு என்னன்னு கேட்டால், நான் 2001 தான் நான் அந்த ஆலயத்துக்குள்ளே கடந்து போனேன். 2002 இந்த விஸ்வவாணி பணிக்குள்ளாக என்னை இணைத்துக் கொண்டேன். தேவன் எனக்கு கொடுத்த ஒரு தரிசனமாக இருந்தது. அது நான் 1 வார காலமாய் அதுக்காக உபவாசத்தை செபித்து அந்த காரியத்தை நான் மேற்கொண்டேன். அப்படி இருக்கிற சமயத்தில் என்னோட 2 பிள்ளைகளுடைய காரியத்தை நான் சொல்றேன். மூத்த மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்தது என்னன்னா, அந்த பிஜி யூஜி 2மே கோல்டு மெடலிஸ்ட். கர்த்தருக்காக ஒருத்தர் ஊழியம் செய்தானா கர்த்தர் அவரை எப்படி கனப்படுத்தினான்னு பாருங்க. எப்படி நான் ஒன்றும் பெரிய அறிவாளி கிடையாது, நான் பெரிய படிப்பாளியும் கிடையாது, எந்த ஒரு பின்னாடி எனக்கு நான் மற்றவங்களை போல டிகிரி வாங்கினவனும் கிடையாது. ஆனால் என் பிள்ளைகள் படிப்பில் நம்பர் 1 இருந்தாங்க. ஏன்னா நான் கர்த்தருக்காக ஓடும்போது கர்த்தர் என்னுடைய பிள்ளைகளுடைய ஞானத்தை கற்றுக்கொண்டார். எல்லா இடத்துலையும் அவன் ஃபர்ஸ்ட் வருவா. 2வது மகளுடைய வாழ்க்கைக்கு செய்த அற்புதம்னா, இந்த 2 பிள்ளைகளுமே நம்முடைய காந்திபுரம் திருச்சபையில் சண்டே கிளாஸ் டீச்சராக பணியாற்றி கொண்டிருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய அநேகருக்கு என்னை நல்லாவே தெரியும். ரவிச்சந்திரனே, சசிகா, மகன் சாம்பியலுக்கு, அப்புறம் எப்படி அருமையான அக்காக்கள் எல்லாருக்குமே நிறைய பேர் எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஏன் இந்த உயிருள்ள ஒரு சாட்சியை சொல்றேன்னா, மகன் கூட நினைக்கலாம், ஆன்டிக்கு கண்ணு முன்னாடி பார்த்த பிள்ளைங்க நாங்கள் எப்படி வளர்ந்தோம், என்னுடைய குடும்பம் எப்படி ஏசப்பா எங்களை எப்படி உயர்த்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி ரவீனாவுக்குலாம் நல்லாவே தெரியும். சசிகாவுக்குலாம் ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா அப்படி நாங்கள் இந்த ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கப்புறம் எப்படி ஒரு முன்னேற்றம் சொல்லி இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவோ செலவுகள் உண்டு. என்ற 2 பிள்ளைங்க இருந்தாங்க. 2வது பிள்ளைக்கு நடந்த அதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது மாப்பிள்ளை வீட்டில் பவுன் கொடுப்பாங்களா, ரத்தம் கொடுப்பாங்களா? இல்லை இல்லையா? ஆனால் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா நான் ஏசப்பாவுக்காக ஓடுனேன். ஏசப்பா என்னுடைய பிள்ளைங்களுடைய காரியத்தை அவர் பார்த்து கொண்டார். 12 பவுன் சும்மா இல்லைங்க, 12 பவுன் 1.5 லட்சம் மாப்பிள்ளை வீட்டில் 2வது பவுனுக்கு கொடுத்து அவங்க திருமணம் பண்ணிட்டு போனாங்க. வேதத்தில் எங்கேயோ வாசிக்கிறோம் தானே, அம்மா கொடுத்தான்னு என் மாமா வீட்டில் போய் இந்த தோலாத்துக்கெல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வாய மருமகள்னு சொன்னாங்க. வேதத்தில் இருந்த அந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் அந்த விஸ்வவாணி ஊழியத்திற்காக ஓடும் பொழுது தேவன் எனக்கு பாராட்டின கிருபைகள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவருடைய திருமண காரியங்களிலே எல்லா விதத்திலும் என்னை உயர்த்தி வைத்தார். நான் இருந்த ஆரம்பத்தில் நான் இருந்த வீடு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா ஒழுகும், அதில் இருக்க முடியாது. கீழே ரொம்ப ஒரு 4-5 படி இறங்கி ஒரு பள்ளமான இடத்துல தான், மகனுக்குலாம் நல்லாவே தெரியும், நேரத்தில் வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் நாங்கள் முதல்ல இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வீடா ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல 4 வீலர் 2 வீலர்ஸ் எல்லாமே. ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் ஒரு அத்தியாவசிய
நான் உங்களுக்கு போகும்போது நான் சொல்றேன் உங்களுக்கு. அந்த 2 வீட்லயுமே அவங்க சொன்னது பிரகாரமாக எந்த நேரத்தில் அவங்க ஒழுங்கு செய்து கொடுக்குறாங்களோ அந்த நேரத்தில் நம்ம கூடி நம்ம செபிக்கிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இந்த நாள் கர்த்தர் என்னை அப்படி அமிதமாக என்னை தேவன் பயன்படுத்தினார். நான் உங்கள்கிட்ட என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு திருப்பதி பக்தர் 3 முறை அங்க போயிட்டு வந்திருக்கிறாரு. அதுல ஒரு முறை நான் 5வது படிக்கும் பொழுது அவரோட கூட போறேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சு யாரு அப்பா யாரு இன்னொரு ஆளு தெரியல. ஏன்னா எல்லாம் ஒரே முட்டைங்க, ஒருத்தரையும் தெரியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலை உள்ள, ஆனா பயங்கர பிரார்த்தனம் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு கடவுள், ஆனா பயங்கர வைராக்கியமாய் என்னுடைய அப்பா இருந்தார். எப்படி வைராக்கியமாய் இருந்தார்கிறதுக்குரிய ஒரு அடையாளம் 1960வது ஆண்டு எங்க அப்பா சொந்தமா ஒரு ஆட்டோ வச்சிருந்தார். ஆட்டோ ஓட்டி கொண்டு இருந்தார். அப்போ அவர் ஆட்டோ ஓட்டிட்டு போகும்பொழுது ரோட்ல என்னமோ மின்னுச்சா. உடனே அதை எடுத்து பார்த்தா வைர மோதிரம். அப்பவே அது 40,000 ரூபாய். எப்போ 1960வது வருடம். உடனே ஸ்டாண்டில் இருந்த கூட என்னவே, உனக்கு 7 மலை நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறாண்டா, இதை வச்சு நல்லா பிழைச்சிக்க என்று சொல்லி வாழ்த்தினார்களாம். அதை எடுத்துட்டு எங்க அம்மா கிட்ட வந்து சொன்னேன். எங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். எங்க அம்மா அதற்கு நகையா போட்டுக்கிட்டு சுத்தலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கட்டளை பண்ணாங்க. இதையெல்லாம் சரி சரி அப்படின்னு ஒண்ணு பதிலே சொல்லலையா. சரி சரிட்டே போயிட்டு டக்குன்னு ஒரு நாள் சொல்லாம கிளம்பி போய் நேரா திருப்பதி போய் அப்பவும் எங்க அம்மா சொன்னாங்க, மொட்டை சாமிக்கு போட்டுருந்தா பரவாயில்லைங்க, நீங்க போய் மொட்டை போட்டு அந்த இதை கொண்டு போய் கீழே கிடந்த பொருள் பெருமாளுக்கு சொல்றோம் என்று
காணிக்கையை கொண்டு வந்தார். பயங்கர ஆச்சாரமாக செயல்படுத்தின ஒரு வைராக்கியம் இருந்தவர். ஒருவேளை அப்படியே வழி வழியா வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு நானும் அண்ணாமலை மாதிரி ஆமா வெறி. அதனால அப்படியே ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கார். ஆனாதான் கிறிஸ்தவர்கள் பார்க்கும் பொழுது அப்படின்னா எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக இருக்கிறது. அந்த வெறி எனக்குள்ள அப்பொழுதே இருந்து நானும் இப்ப என்னோடு இணைந்த பசங்க 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு 10 பசங்க சேர்ந்து குண்டு விளையாடுவாங்க. அப்போ கோழி குண்டு, பம்பரம், கிளி, அந்த காலத்துல அப்படித்தான விளையாட்டு. அப்போ அப்படி விளையாடும் பொழுது செங்கல்ல வச்சு ஒரு சின்ன கல்லை நட்டி அதுல சாமி உருவாக்கி ஒரே ஆட்டம் பாட்டம். இது விளையாட்டாக தான் தொடரும். இன்னைக்கும் நீங்க கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல சண்முகத்தேவர் வீதி, நாகப்பத்தேவர் வீதி ஒரு வீதி இருக்கு. இன்னைக்கும் நீங்க வந்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல மாநகராட்சி கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட் மிகப்பெரிய கோவிலாக இன்றைக்கு நான் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் விளையாட்டா பண்ணது இப்ப எவ்வளவு பெரிய காரியமா மாறி. ஒரு பக்கம் அழுக, ஆனா இன்னொரு பக்கம் அந்த வெறி ஒரு காரியத்தை தொட்டா எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைகிறது என்பதை நாம பார்க்க முடியும். அந்த வளர்ச்சி தான் நமக்கும் வேணும்னு சொல்லி சொல்றோம். நாமும் அப்படிப்பட்டவர்கள். இன்னைக்கு சர்ச்சை விட்டு போறோமா, அடுத்த வாரம் வரும்போது குறைஞ்சபட்ச 4 பேர் 5 பேர் ஆகலும் நம்ம பின்னாடி வரணும் பிரியமானவர்களே. அந்த ஒரு வாழ்க்கைய வாரத்தில் நாம வாழ்ந்து காண்பித்தா கர்த்தருடைய காரியத்தை நாம நிறைவேற்ற முடியும். அவன் அங்க போய் அது கரெக்ட், கிடைச்சா மோர் கிடைச்சா வாங்கி குடிச்சு போயிடலாம் முடியும். ஒரு உணர்வு, ஒரு வைராக்கியம், ஒரு வெறி கர்த்தர் மேல், கர்த்தர் மேல். அதைத்தான் நேற்றைக்கு நம்ம பார்த்தோம்ல. நீ ஏன் கூட வா, என்னத்தை பார்ப்ப? கர்த்தர் மேல வைராக்கியத்தை பார்ப்பா. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்த என்னுடைய தகப்பனாருக்கு எனக்கு 17 வயதாக இருக்கும் பொழுது எங்க அப்பா மகாலிங்கம் கம்பெனியில பஸ் டிரைவரா இருந்தார். இப்போ பஸ் டிரைவரா ஓட்டி போகும் பொழுது அப்படியே மயக்க போட்டாரு. பஸ் போயிட்டு இருக்கு. உடனே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க டக்குன்னு பிரேக் பிடிச்சு இதாகி அப்புறம் பார்த்தா மயக்க போட்டார். அப்புறம் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் போட்டா, ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணா ஒன்றும் இல்லை. ஆனா அவரால வண்டி ஓட்ட முடியல. இதுல பயங்கர குழப்பம். லீவு கிடைக்கல, ரெஸ்டும் கிடைக்கல, வேலையும் செய்ய முடியல. பயங்கர குழப்பத்துல வேலையை விட்டுலாமான்னு சொல்லி எங்க அம்மா சொன்னாங்க. நாங்க 4 குழந்தைங்க, அக்கா ஒண்ணு, 3 பசங்க. நாங்க 4 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நீங்களும் வேலைக்கு போகலைன்னா நம்ம எப்படிங்க சாப்பிட முடியும்? அவ்வளவுதான், தற்கொலை செய்யறதை விட வழி இல்லை என்று எங்க அம்மா மிகுந்த கண்ணீரோடு அழுதுகிறார். அப்பாவுக்கும் வேற என்ன பண்றதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பக்கத்து வீட்டு பாட்டி அம்மா எங்களை அப்பாவை பார்த்து சொன்னாங்க, ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? எங்கேயோ போய் பார்த்து ஒன்றும் சரியாகல, ஏன் கஷ்டப்படுறீங்க? நீங்க எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க. அப்ப எங்க சர்ச்சு என்ன எனக்கு அந்த ஞாபகம் இல்லை. ஆனா எங்க சர்ச்சுக்கு வந்து பாருங்க, ஒரு ஊழியக்காரர் வராரு, அவங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொன்னோடனே எங்க அப்பாவுக்கு வந்து போலாமா வேண்டாமா இருந்தாலும் சரி போய் பார்ப்போம். ஏன்னா அவ்வளவு தூரம் தாக்கத்தோடு அவர்கள் இருந்திருக்கிறார். அதனால அவங்க அந்த சர்ச்சுக்கு போய் அங்க போனோன்னே, நாளைக்கு நீங்க வரும் பொழுது என்ன கொண்டு வாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பாக்கா தெரியாதுல, மந்திரிச்சு தருவாங்க அப்படின்ட்டு அந்த எண்ணெயை வாங்கிட்டு போய் அங்க ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க ஏதோ சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. குடிச்சிட்டு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஒரு புதிய பாடு மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. தெரிஞ்ச ஏதாவது ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிட்டு இந்த எண்ணெயை நீங்க பூசுங்க, உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, 3 நாள் ரொம்ப அப்படியே மாறிடுச்சு. ஆச்சரியமாய் மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் 17 வருஷம் வேலை செஞ்சார்.
ஆனால் அப்படிப்பட்ட விதத்துல அந்த விசுவாசத்துல அவர் ரொம்ப மிகப்பெரிய அளவில் பெறப்பட்டார். அதன் மூலமாக நாங்க எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம். நான் 17 வயசுல ஆண்டவரை அந்த வருடத்திலேயே 17வது வயதிலேயே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 6 மாசத்துல 7 முறை பைபிளை படிச்சிருக்கேன். அல்லேலூயா. ஒரே ஒரு முறை பைபிளை படிச்சிருக்கிறோமா? முடிச்சிருக்கிறோமா? அதைத்தான் நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு திருப்பதி பக்தருக்கு இருக்கிற கடவுள் மேல இருக்கிற விசுவாசம் எனக்கு தாங்காதவரை வாடகை வீட்டிலேயே குடியிருந்து சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தவர்கள் தான். ஒரு முறை அரிசி பஞ்சம்னு சொன்னாங்க, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் விளையாட்டு பிள்ளைகள். சோளத்தை ஆட்டி, சோளம் தெரியுமா? நல்ல வேலை அம்மா இருக்கு. சோளத்தை ஆட்டி கஞ்சி காய்ச்சுவாங்க. அது மாட்டுக்கு அல்லது மற்ற காரியங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு அம்புலின்னு சொல்லுவாங்களாம். எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அம்புலினா புது பேரா இருந்துச்சா நல்லா இருக்கும், எடுத்து வாயில வச்சா கஞ்சி. ஆனாலும் தொடர்ந்து ஒரு வாரம் அதையே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இந்த விறகடுப்பு அடுப்பு இது மண்ணில் அடுப்பு வச்சு விறகடுப்பு இல்லையா, கீழே உட்காந்து சமைக்கிற அடுப்பு தான். அப்போ உட்காந்து அம்மா எங்க அம்மா ஊத்துறாங்க கஞ்சி. நான் இந்த பக்கம் உட்காந்துட்டு, என்னம்மா இன்னைக்கும் சாப்பாடு கிடையாதா, இதான் ஊத்துறீங்களா அப்படின்னு சொல்லி உடனே எங்களை பார்த்து உட்காந்துட்டு எங்க அம்மா திருப்பி இந்த பக்கம் பார்த்து அடுப்பை பார்த்து உட்காந்துட்டாங்க. நான் என்னம்மா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க வாட்டி திருப்பி உட்காந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டி மடியில அப்படியே எட்டி அப்படியே கண்ணில் பார்த்தா பேச்சு வரல, கண்ணீர் மாத்திரம். இன்னைக்கும் என் கண்ணு முன்னாடி அது இருக்கிறது. இப்ப வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு என்ன தெரியுமா? பெற்றோர்களை அவமானப்படுத்துகிறார்கள். உங்க வாழ்க்கை முன்னேறணும்னா உங்க பெற்றோரை கனப்படுத்தி பாருங்க. அதுதான் ஆசீர்வாதமான ஒரு காரியம், பிரியமானது. அவ்வளவு கடினமான சூழ்நிலைக்கு மத்தியிலே வாழ்ந்த நாங்கள், அந்த விக்கிரக வணக்கத்துக்கு அடிமையாக இருந்த பொழுது எதுவும் இல்லாமல் வாழ்ந்த நாங்கள், இன்றைக்கு நாங்கள் 4 பேருக்கு ஆண்டவருடைய கிருபையில 2 வீடுகள் ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிறார்கள். நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அக்கா சொன்னது போல எனக்கு 2 பசங்க. பெரியவன் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். சின்னவன் பிஇ ஃபைனல் இயர் முடிக்க போறான். ஆண்டவருக்கு அதுதான் நான் நேற்றுக்கு சொல்றேன். கர்த்தருடைய ஊழியத்தை நாம பொறுப்பெடுத்துக்கிட்டா நம்மளுடைய குடும்பத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். மிக மிக அருமையான விதத்திலே ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய கிருபை கிடைக்கும். எனவே தொடர்ந்து அந்த ஒரு கிருபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மகிமையாய் வழி நடத்தி காத்துக்கொண்டு உற்சாகப்படுத்துவார். ஆண்டவருடைய மகிமையான கிருபை நெத்தியில எங்க அப்பாவுடைய தாய் மாமா இறந்ததுக்கு நெத்தியில அதாவது காசை ஒட்டி கண்டதெல்லாம் போட்டு கொண்டு போய் எரிச்சு போட்டான். ஒருவேளை அப்பா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அவருக்கு இருந்தாரா, அவருக்கு அதே நிலைமைதான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய கிருபையினால இம்மானுவேல் ஆலயத்தினுடைய கல்லறையில முதல் அடக்கம் எங்க அப்பா. அந்த கல்லறை ஓப்படி அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் கிருபையாக கொடுத்தார். ஒன்னே ஒன்று, நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், ஆண்டவர் நம்மை வழிநடத்தி காத்துக்கொள்வார். தொடர்ந்து ஜோமனிக கர்த்தருக்காக கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்படியாக செபித்துக் கொள்கிறேன்.